அருமையான ஒரு திருத்தலமாக இருக்கக்கூடிய கோமுகீஸ்வரர் தை மாசத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் கொடியேற்றி இந்த கோவிலின் திரு உற்சவம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த திருக்கோயிலின் பெருவிழாவானது ரதசப்தமி மகோத்சவ பெருவிழா. இந்த பெருவிழாவினுடைய 5ஆம் திருநாளிலே திருஞான சம்பந்தர் உலவாக்கிழி பெற்ற ஐதீக திருவிழாவானது சீரும் சிறப்புமாக நடத்தப்பெற்று வருகின்றது. இந்த திருத்தலத்தில்தான் திருஞான சம்பந்தர் தம்முடைய தந்தையார் யாகம் செய்வதற்காக பொருள் கேட்ட பொழுது அதற்கு வேண்டிய அந்த நிறைந்த செல்வத்தை பெறக்கூடிய ஒரு நோக்கத்திலே இந்த தலத்திற்கு எழுந்தருளி வந்து இடரினும் தளரினும் என தொடங்கக்கூடிய அந்த உலவாக்கிளி பதிகம் என்று சொல்லக்கூடிய பதிகத்தினை இங்கே அவர்கள் பாடினார்கள். அதன் பலனாக பூதகணம் ஒன்றினாலே உலவாக்கிளியாகிய அந்த பொற்காசுகள் எம்பெருமானாலே ஞானசம்பந்தருக்கு வழங்கியருள பெற்றது. அந்த அருமையான அருள் நிகழ்வினை நினைவு கூர்ந்து போற்றுகின்ற ஒரு நோக்கத்திலே 5ஆம் திருநாள் அன்று நம்முடைய ஆதீனத்து ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் சிறந்த ஓதுவார் ஒருவருக்கு அந்த உலவாக்கிளியை நினைவூட்டும் வகையிலே பொற்கிளியும் சிறப்பு விருதும் வழங்கி அவர்களை ஊக்குவித்து அருள்கின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயம். தீர்த்தவாரியினுடைய 10ஆம் திருநாளிலே திருக்கோயிலுக்கு எதிரே உள்ள திருக்குளம் ஒரு அருமையான தீர்த்தமாக விளங்குகின்றது. அங்கு சுவாமி அம்பாளோடு எழுந்தருளி தீர்த்த நீராட்டு கொண்டருள்கின்றார். தல விருஷமாக படர் அரசு விளங்கி வருகின்றது. இது இந்த தலத்துக்குரிய புராணமாகிய திருவாவடுதுறை புராணம் ஆதீனத்து முனிவர் சாத்திரம் சாமிநாத முனிவராலே எழுதப்பட்டது. அந்த திருவாவடுதுறை புராணத்திலே இந்த ஸ்தலவிருஷத்தை பற்றிய பெருமை விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஸ்தலவிருஷமாகிய படர் அரசினை மக்களெல்லாம் வலம் வந்து தமக்கு வேண்டிய பேர்களை எல்லாம் பெற்று மகிழ்ந்து வருகின்றார்கள். ஆகையினாலே இந்த தலத்துக்கே அரச வனம் என்ற பெயர் உண்டு. மேலும் அமுதபுரம் என்ற பெயரும் உண்டு. ஏனென்றால் திருவாவடுதுறை ஆதீனத்திலே அங்கு அடுப்பானது எப்பொழுதும் எரிந்து வரக்கூடிய ஒரு மகிமை உண்டு. வந்தவர்களுக்கெல்லாம் உணவு வழங்கி அவர்கள் பசியார மகிழ்ந்து செல்லும்படியான ஒரு தொண்டினை காலம் காலமாக ஆதீனமானது நூற்றாண்டுகளாக செய்து வருகின்றது. அந்த முறையிலே அமுதபுரம் என்ற பெயரும் இந்த தலத்துக்கு உண்டு. அரசவனம் என்ற பெயரும் உண்டு. இங்கே புத்திர தியாகேஸ்வருக்கு 6 அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. வருஷத்துக்கு நடராஜர் அபிஷேகம் மாரி 6 அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் அர்ச்சனை வந்து செஞ்சிடலாம். புத்திர குழந்தை பாக்கியம் இல்லாதவால் வந்து புத்திர தியாகேஸ்வருக்கு வந்து அர்ச்சனை செய்து அங்கு ஒருவருக்கும் வீதி பிரசாதங்கள் இட்டுக்கொண்டு எலுமிச்சம்பழம் மந்திரித்து கொடுப்பார்கள். அதை சாப்பிட்டு வந்தால் அது சீக்கிரமாக புத்திரகாமி குழந்தைகள் பிறக்கும். இது பல ஊர்களில் நடக்கிறது. இங்கே நடந்து பல பேருக்கு புத்திர சந்தானம் சௌபாக்கியம் நடைபெறுகிறது. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ போய் பார்த்து கோமுகீஸ்வரரையும் அன்னை பராசக்தி வடிவமாக இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி வில்வத்தில் குடியிருக்காங்க. மகாலட்சுமி வசிக்கும் ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரப்பூ. பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடிய ஆண்கள் அவர்களுக்கெல்லாம் மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய இடம். இப்போ இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், சில பேர் வந்து இந்த தலை விரித்து போடுதல், எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எல்லாரும் தலையை விரித்து போட்டு போகிறாங்க. அது பெரிய தவறு. அது ஒழுக்கக்கேடான விஷயம் என்பதை தெரிவித்து, அந்த மாதிரி இருக்கிற இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள். யாரெல்லாம் பொண்ணுங்க தலையை விரித்து போட்டு போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி வாசம் செய்யாது. அவங்களுடைய கல்யாணத்திலலாம் பார்த்திங்கன்னா பெரும் அவஸ்தையோடு கஷ்டப்பட்டு நடத்த வேண்டிய ஒரு வேலை இருக்கும். அள்ளி முடிஞ்சிருக்கணும். அதுதான் பெண்மை. அது மட்டும் இல்லாமல் சுத்தமான இடங்கள், அந்த இடங்களெல்லாம் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். வில்வ இலை, துளசி இலை, இவையெல்லாம் தாண்டி வலம்புரி சங்கு, சாலக்கிராமம், அதிலே லக்ஷ்மி சாலக்கிராமம் இருக்குது. இவர்களை எல்லாம் லக்ஷ்மி வசிக்கக்கூடிய இடம். தினமும் வாழை இலையில் சாப்பிடுபவர்களுக்கு கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்று சொல்லி திருவாவடுதுறை என்று அழைக்கக்கூடிய ஸ்தலம் அற்புதமான பசுதோஷ நிவர்த்திக்கு ஒரு அருமையான ஸ்தலம் என்று சொல்லி, பசுதோஷம் ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடியது. எல்லாமே இருக்கும், ஆனால் எதையும் அனுபவிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான இந்த ஸ்தலத்தை, கணவன் மனைவி பிரிந்தவர்கள் சேரக்கூடிய இந்த ஸ்தலத்தை அனைத்தெழுந்த நாயகன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான சிவபெருமான் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை? இதுக்கு போய் எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கணும்? உடனே கிளம்பி போய் அவரை அனைத்தெழுந்த நாயகனை அடிபணிந்து எழுந்து
அவருடைய திருவுள்ளப்படி இந்த ஆணைப்படி இந்த சம்பவம் உங்கள் அனைவரின் செவிகளுக்கும் எட்டியிருக்கிறது என்று சொல்லி அவருடைய திருநாமத்தை சொல்லி பஞ்சாட்சரத்தை ஜெபிப்பவர்களுக்கு பயமொன்றும் இல்லை என்று சொல்லி அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.